அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமல் உங்களை ஒருபோதும் கைவிடாது அப்படின்னு தான் சொல்லணும். 5 வருடமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கவங்க இந்த அமலை செஞ்சு பயனடைந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லா விதமான தேவைகளுக்கும், எப்படிப்பட்ட கஷ்டமான தேவையாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஹாஜத்துகள், உங்களுக்கு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேணும், இதெல்லாம் உங்கள் பிள்ளைகள் இடத்துல நடக்கணும், உங்கள் கணவர் இடத்துல நீங்கள் எதிர்பார்க்குறது, இந்த மாதிரி எந்த மாதிரி ஹாஜத்துக்கள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த ஹாஜத்தை அல்லாஹு தாலாவிடம் இந்த ஒரு அமலை செஞ்சு கேட்டு பாருங்கள். விரைவாக அந்த விஷயம் நடக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையில் இருக்கீங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சாலும் அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடந்து முடியும். அந்த பிரச்சனை உங்களை விட்டு வெளியேற அல்லாஹு தாலா உங்களுக்கு உதவி செய்வான். ஒரு நாள் 2 நாள் இல்லை, 5 வருடமாக இதை ஓதி பலன் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்காகலாம் இதை ஓதிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பிள்ளை ஒரு நல்ல ஒரு வேலையில் கிடைக்கணும், அவங்களுக்கு வேலை தேடிட்டு இருந்தாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஓதுனாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த வேலையில் கொஞ்சம் நைட் டியூட்டி அப்படியே கொடுத்துட்ருந்தாங்க. அதனால ரொம்பவும் அவங்களுக்கு சோர்வாக இருந்துச்சு. ஓவர் ஒர்க்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு நிம்மதி இல்லாமல் நைட்டில் டியூட்டி போய் ரொம்ப ஓவர் ஒர்க்கு தாங்க முடியாத அளவுக்கு, சொன்னதை கட்டியும் அதிகம் ஒர்க்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தாங்க. அதனால் அந்த ஒர்க்கு குறையணும், லேசாகணும், ப்ளஸ் நைட் டியூட்டிலேருந்து பகல் ஷிஃப்ட்டுக்கு மாறணும் அப்படின்ட்டு நியத்து வச்சு இந்த அம்மா செஞ்சுருக்காங்க. அதேமாதிரியே கொஞ்சம் ஒரு வாரத்துலேயே நைட் டியூட்டிலேருந்து மார்னிங் டியூட்டிக்கு மாறிட்டாங்க. ஒர்க்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. சேலரி ரொம்ப ஒவ்வொரு நேரம் டிலே பண்ணி தரது, ஒவ்வொரு நேரம் குறைச்சி தரது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த அமலை செஞ்சுருக்காங்க. நல்ல விதமாக சேலரி கரெக்டாக டயத்துக்கு வர மாதிரி ஆயிருக்கு. அதேமாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கும் அவங்க நல்ல விதமாக சேலரி அதிகமாகி அவங்க இருந்த பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கும் மாறியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தேவைக்கும், வேலை ரீதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தேவைகள் இருக்குல்ல, எந்த தேவைக்காக நீங்கள் இதை அமல் செஞ்சு பார்த்தாலும் உங்களுக்கு கை கொடுக்கும், உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஏன்னா இதில் நாம் ஓதுறது என்ன அப்படின்னா, சூறாவும் அல்லாஹுடைய இஸ்மும், இதை தான் நம்ம ஓத போகிறோம். இப்போ அந்த அமல் என்ன, எப்போ ஓதணும், எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த அமலை நீங்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் இதை நீங்கள் செய்யணும். ஃபஜர் தொழுதுட்டு யாரிடமும் பேசாமல் அதே அமர்விலேயே நியத்து வச்சு இந்த அமலை ஒரே சிந்தனையோடு ஓதி பாருங்கள். ஃபஸ்ட்டு சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவை நீங்கள் 100 முறை ஓதுங்க. இது சீக்கிரமாகவே ஓதிடலாம். இது அனைவருக்கும் பலருக்கும் மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூறா. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சூறா. இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்த சூறா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதில் நீங்கள் அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அல்லாஹுடைய தன்மைகளை தான், அல்லாஹ்னா யார் அப்படிங்கிறத சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, அவன் அப்படிங்கிறது, அல்லாஹ் அப்படிங்கிறது ஒருவன் மட்டும்தான், அவனுக்கு இணையாக யாருமே கிடையாது, அல்லாஹ் யாருமே பிறக்கவும் இல்லை, யாராலையும் பெறப்படவும் இல்லை, அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்துகிற வகையில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப எளிமையாக அல்லாஹுடைய தன்மைகளை 4 ஆயத்துகளில் முடிக்கிற ஒரு அற்புதமான ஒரு சூறா. இந்த சூறா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. இதை ஓதி நம்ம துவா கேட்கும் பொழுது கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நம்மளுடைய துவாவை நிறைவேற்றுவான். இந்த சூறாவை நீங்கள் 100 முறை ஓதுங்க. அடுத்து 2வதாக சூறா ஃபீல் 11 முறை நீங்கள் ஓதுங்க. சூறா ஃபீல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சூறா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூறாவுடைய எதுக்காக இது இறக்கப்பட்டது அப்படின்ட்டு நம்ம வரலாறை பார்த்தாலே தெரியும். பெரிய யானைகளை கூட்டத்தை சின்ன அபாபீல் அப்படிங்கிற அந்த ஒரு பறவையை கொண்டு அல்லாஹ் தாலா அழித்தான். காபாவை அழிக்க வந்த கூட்டத்தையே சின்ன பறவைகளை கொண்டு அல்லாஹ் தாலா அழிக்க செஞ்சான். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சூறா. இதில் நமக்கு உணர்த்துறது என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கஷ்டம் வந்தால் கூட அல்லாஹ் சின்ன விஷயத்தில் அதுக்கான தீர்வை வச்சுருப்பான். அல்லாஹ் உதவிட்டான் அப்படின்னா அது எப்படி வேணாலும் அல்லாஹுடைய உதவி நமக்கு வந்துடும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. எவ்வளோ கடினமாக நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் சரி, எப்படி இதுலேருந்து மீள போகிறோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இருக்கிற கஷ்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தாலா அவருடைய உதவி அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தாலா நமக்கு உதவாமல் இருக்கவே மாட்டார். ரொம்ப ரொம்ப அற்புதமான சூறா. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த சூறாவை நீங்கள்
ஓதுங்க. இதனுடைய அர்த்தத்தையே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஒரு முறை இந்த அர்த்தத்தை உணர்ந்து ஓதி பாருங்கள். இந்த வரலாறு எல்லோருக்குமே தெரிந்தது. காபாவை அழிக்க வந்த கூட்டத்தையே அல்லாஹ் தாலா சின்ன பறவைகளை கொண்டு அழித்தான் அப்படின்னு அல்லாஹ் தாலா அந்த வசனத்தில் குறிப்பிட்டிருப்பான். ரொம்ப எளிமையான அமல் இது. இதை 11 முறை ஓதுங்க. அடுத்து கடைசியாக அல்லாஹுடைய திருப்பெயர் யா சமீஉ யா அல்லாஹ், யா சமீஉ யா அல்லாஹ், யா சமீஉ யா அல்லாஹ். இதை நீங்கள் யா சமீஉ அப்படின்னு ஓதலாம், அல் சமீஉ அப்படின்னு ஓதலாம், யா சமீஉ யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹுங்கிற வார்த்தையும் சேர்த்து கூட நீங்கள் ஓதலாம். யா சமீஉ அப்படிங்கும் பொழுது யாவற்றையும் செவியேற்பவனே அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா காது கொடுத்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். எல்லாத்தையுமே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாத்தையும் எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையை எனக்கு தீர்த்து வை, இந்த தேவையை எனக்கு நிறைவேற்று, என்னோட துவாவை செவியேற்று துவாவை ஏற்றுக்கோ அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த ஒரு இஸ்மையும் நீங்கள் 100 முறை ஊதுங்க. ரொம்ப எளிமையான அமல் தான், ஆனால் உங்களுக்கு விரைவாக பலன் கொடுக்கும். இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 நாள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு என்ன மாதிரி தேவைக்காக நீங்கள் ஓதுனாலும் சரி, இந்த தேவை எல்லாத்தெல்லாம் நிறைவேற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன். சூரா இக்லாஸ் 100 முறை, சூரா ஃபீல் 11 முறை, யா சமீஉ யா அல்லாஹ் 100 முறை ஓதி அப்படியே அல்லாஹ்விடம் சஜ்தால உங்களோட பிரச்சனை என்னவோ அதை அல்லாஹ்விடம் அழுது உரிமையோடு கேளுங்க. நீ தான் எல்லாம் எனக்கு கொடுக்கணும், நீ தான் எனக்கு செய்யணும், எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது, எனக்கு நீ தான் உதவணும், எனக்கு வேணும், எனக்கு தெரியாது, நீ தான் கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு அல்லாஹ்விடம் உரிமையோடு கேளுங்க. இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு உங்கள் மனசை வாட்டுது, எந்த அளவுக்கு உங்களை நிம்மதி இல்லாமல் கடக்க வைக்குது, இந்த ஒரு தேவை நான் எவ்வளோ நாள் ஆசைப்படுற ஒரு விஷயம், ஏன் இதை நான் ஆசைப்படுறேன்னு தெரியுமா, எனக்கு இதை ரொம்ப பிடிக்கும், எதனால் இது அப்படின்னு அந்த விஷயத்த அல்லாஹ்விடம் உரிமையோடு சொல்லுங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப எளிமையான அமல் இது, ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. பல வருடமாக ஓதிக்கிட்டே இருக்கிற, பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான அமல். அதனால் ஐவேளை தொழுகையை தவிர விடாமல் தொழுதுகிட்டே இந்த அமலை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.